என்ன என்னைய பார்த்துக்கிட்டு இருக்கீள்? இதே ஸ்டுடியோ, இதே அரங்கு, ஆனால் வருடங்கள் பல. என்ன இருந்தாலும் பழைய காலத்து நினைவுகள் தான். கூட என்னோட 50th வரப்போகுது. அக்டோபர் 1 வருதுங்களே. As an actor, you have completed 51 years as an actor, as a hero in the film field. 51st year போறேன். I think that's a world record. உலகத்திலே யாரும் அந்த மாதிரி செஞ்சிருக்க முடியாது. பிக்சர் ரெக்கார்டு எடுத்து பார்த்தாக்க நம்ம 2 பேரும் தான் அதிகமான படங்கள் ஆக்ட் பண்ணிப்போம்னு நினைக்கிறேன். ஆமா, நிறைய பிக்சர்ஸ். ஆமா. நீங்க அமெரிக்காவில் இருக்கீங்க, பணக்கார நாட்டில் குடியேறிட்டீங்க. நான் தமிழ்நாட்டில் இருக்கேன். என்னுடைய வாழ்க்கை ஒரு ஓப்பன் புக், திறந்த புத்தகம். தனிப்பட்டாப்பில் எந்த கருத்து சொல்றதுக்கு வாழ்க்கை பற்றி கிடையாது, மக்களுக்கே தெரியும். பல புத்தகங்களை நீங்கள் படிச்சிருப்பீங்க. இருந்தாலும் நீங்கள் மறுபடியும் கேட்கறதுக்காக நான் சொல்கிறேன். எனக்கு ஒரு 6.5 வயசு இருக்கும். அப்போ தான் அப்பா ஜெயிலுக்கு போயிட்டு வந்த புதுசு. நான் 4-5 வயசாக இருக்கும்போது அப்போ தான் ஜெயிலிருந்து வந்தார். எனக்கு 6.5 வயசு இருக்கும். அப்போது கட்டபொம்மைங்கிற நாடகம், அப்போல்லாம் தெருக்கூத்துன்னு சொல்லுவாங்க. கட்டபொம்மைங்கிற நாடகம் தெருக்கூத்தா எங்கள் தெருவில் நடிக்கப்பட்டது. அதை நான் பார்த்தேன். பார்த்தோன்னே அந்த கட்டபொம்மையுடைய எக்ஸ்பிரஷன், நாமளும் ஒரு பெரிய தேசியவாதி ஆகணும், சுதந்திரத்துக்காக பாடுபடணும், கட்டபொம்மை மாதிரி நாமளும் போராடணும் அப்படின்னு நினைப்பு வந்தது. அதை விட கட்டபொம்மை நான் நடிக்கணுங்கிற எண்ணம் வந்தது. அதனால் வீட்டில் யார்கிட்டையுமே சொல்லாமல் வெளியில் ஓடி போய் அன்னைக்கு திருச்சியில் முகாமிட்டு இருந்த ஒரு நாடக கம்பெனியில் சேர்ந்துட்டேன். அதுக்கு பேர் மதுரை ஸ்ரீ பாலகான சபா. பொன்னிச்சாமி பிள்ளைங்கிறவர் தான் அதனுடைய ப்ரொப்பரேட்டர். அந்த கம்பெனியில் பல பெரிய நடிகர்கள் இருந்தாங்க. டிஆர் மகாலிங்கம், எம்ஆர் ராதா, முத்துகிருஷ்ணன், காக்கா ராதாகிருஷ்ணன் போன்ற பெரிய கலைஞர்களாக இருந்தாங்க. நான் சேர்ந்த உடனே கம்பெனி திண்டுக்கலுக்கு போயிடுச்சு. திண்டுக்கலுக்கு போன 10 நாள்லேயே எனக்கு முதல்ல அகஸ்தியர் வேஷம் கொடுக்கப்பட்டுச்சு. நான் போட்ட வேடம் முதல்ல பெண் வேடம் தான், சீதா. இருந்தாலும் குறிப்பிட்டு சொல்ல முடியாது, அகஸ்தியரை சொல்லலாம்.